பொம்மலாட்ட படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தோட கதைப்படி அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் உண்மையாகவே ஹீரோயின் இல்லை, ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடியும். அந்த கதாபாத்திரத்துக்கு நடிகை ருக்மணி நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு ருக்மணி வேணாம் அப்படின்னு சொல்லி சித்ரா லட்சுமணன் சார் இயக்குனர் பாரதிராஜா சார் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு இயக்குனர் பாரதிராஜா சார் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. காதல் கோட்டை, வெற்றி கொடி கட்டு போன்ற பல நல்ல படங்களை தயாரித்த சிவசக்தி பாண்டியனுக்காக பாரதி ராஜா உருவாக்கிய படம்தான் கடல் பூக்கள். அந்த படத்தில் 2 கதாநாயகிகள் பாரதிராஜோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றார். ஒருவர் சிந்து, இன்னொருவர் பிரத்யக்ஷா. சிந்துவை பொறுத்தவரைக்கும் அவருடைய தாய்மொழி மலையாளம் என்றாலும் அவர் கர்நாடகத்திலேயே பிறந்து வளர்ந்தவர். மிகச்சிறந்த ஒரு நாட்டிய கலைஞராக சிந்து இருந்தார். இன்னும் சரியாக சொல்லணும்னா அவருக்கு நாட்டியத்தில் இருந்த ஆர்வம் தான் சினிமாவில் நடிக்கின்ற வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்தது என்று கூட சொல்லலாம். அவருடைய நாட்டிய நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருந்த ஒருவர் அவருக்கு தெரிந்த இயக்குனரிடம் சிந்துவை பற்றி கூற சினிமாவில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் சிந்து. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளை அறிந்திருந்த சிந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று பல மொழிகளை நடிக்கின்ற வாய்ப்பையும் பெற்றார் என்றாலும் அவருக்குரிய இடத்தை அவர் இன்று வரை பெற்றிருக்கிறாரா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற பல நடிகைகள் தனக்குரிய அங்கீகாரத்தை பெறாமலே இந்த திரையுலகத்தை விட்டு விலகியிருக்கிறார். அப்படி ஒரு நடிகையாகத்தான் சிந்துவையும் நான் பார்க்கிறேன். காதல் பூக்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு கதாநாயகி தான் பிரத்யுஷா. பிரத்யுஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலையும் பல படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு பிரத்யுஷாவுக்கு கிடைத்தது. இதற்கிடையிலே பிரத்யுஷா காதல் வசப்பட்டார். அந்த காதலே அவருடைய வாழ்க்கைக்கு எதிரியாக அமையப்போகிறது என்று அவருக்கு தெரியாது. பிரத்யுஷாவுடைய காதலை அவருடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக ஒரு காலகட்டத்திலே தற்கொலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் பிரத்யுஷா. பாரதி ராஜா இயக்கி தயாரித்த ஈரநிலம் படத்திலே அவருடைய மகன் மனோஜுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் ஜெனிஃபர் என்ற நந்திதா. பிரபல நடன இயக்குனரான சின்னாவுடைய மகள் நந்திதா மிகச்சிறந்த நடன கலைஞர். இந்த ஈரநிலம் படத்தில் மிகச்சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் என்றாலும் அவருக்குரிய அங்கீகாரத்தை அந்த படம் பெற்று தரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஈரநிலம் படத்துக்கு பின்னாலே கஸ்தூராஜாவுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் காதல் ஜாதி என்ற படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு நந்திதாவுக்கு கிடைத்தது. அந்த படம் வெளிவந்திருந்தால் நந்திதாவுக்கு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கூட கிடைத்திருக்கப்படும். பல நிதி பிரச்சனைகள் காரணமாக அந்த படம் இன்று வரை வெளியாகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். நந்திதா எதிர்பார்த்த மாதிரி சினிமா உலகத்தில் அவருக்கு வாய்ப்புகள் அமைந்ததா என்றால் இல்லை. அதன் காரணமாக பிரபல ஒளிப்பதிவாளரான UK செந்தில்குமாருடைய உதவியாளரான காசி விஸ்வநாதன் என்பவரை மணந்து கொண்டு ஒரு காலகட்டத்திலே சினிமாவை விட்டே ஒதுங்கினார் நந்திதா. ஆனாலும் சினிமா ஆசை யாரை விட்டது? மீண்டும் சில வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய இயற்பெயரான ஜெனிஃபர் என்ற பெயரிலே ஒரு படத்திலே நடித்தார். ஆனால் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை காணவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை நினைத்து, அன்பே சிவம் போன்ற பல நல்ல படங்களை தயாரித்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்காக பாரதி ராஜா இயக்கிய படம்தான் கண்களால் கைது செய். இலங்கையிலும் சுவிட்சர்லாந்திலும் பெரும்பகுதி படமாக்கப்பட்ட அந்த படத்திலே தான் பிரியாமணி கதாநாயகியாக அறிமுகமானார். பிரியாமணியை பாரதி ராஜாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் கண்களால் கைது செய் படத்தினுடைய கதாசிரியரும் பாரதி ராஜனுடைய உதவி இயக்குனருமான பிரேம். அவர் ஒரு கதாசிரியர் மட்டும் இல்லை, ஒரு விளம்பரப்பட இயக்குனரும் கூட. கண்களால் கைது செய்யப்படத்திற்காக முதலாக கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரியாமணி இல்லை, ரதி என்ற ஒரு நடிகையைத்தான் பாரதி ராஜா அந்த படத்தினுடைய கதாநாயகியாக முதலிலே தேர்வு செய்து வைத்திருந்தார். ரதியை வச்சு ஒரு 4-5 நாட்கள் படப்பிடிப்பும் நடத்தினார் பாரதி ராஜா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கற்பகம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. படமாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் போட்டு பார்த்தபோது அந்த பாத்திரத்துக்கு ரதி சரியாக பொருந்தி வர மாட்டார் என்று பாரதி ராஜாவுக்கு மட்டும் இல்லாமல் அவர் யூனிட்டில் இருந்த சிலருக்கும் தோன்றியது. அதன் காரணமாக அவரை மாற்றிவிட்டு மீண்டும் கதாநாயக தேர்வில் இறங்கினார் பாரதி ராஜா. அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடன் விளம்பரப்படம் ஒன்றிலே பணியாற்றும் போது அறிமுகமான பிரியாமணியை பாரதி ராஜாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பிரேம். பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் பிரியாமணியை பார்த்தவுடனே அவருக்கு பிடித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக அந்த படத்திலே உடனடியாக அவரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். பிரியாமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகை. பாரதி ராஜா என்ன சொல்கிறாரோ அப்படியே உள்வாங்கி கொண்டு காட்சியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பிலே மிகச்சிறந்த ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நடிகையாக அவர் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் 9 மணிக்கு படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுன்னா இரவு 2 மணி வரைக்கும் படப்பிடிப்பு போனால் கூட முகம் சுளிக்காமல் அந்த படப்பிடிப்பில் ஈடுபடுவார் பிரியாமணி. அவருடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அவர் அறிமுகமான கண்களால் கைது செய்ய படத்தில் அவருக்கு கிடைக்காமல் போனாலும் அந்த அங்கீகாரத்தை பருத்திவரன் படத்தில் நடிக்கும்போது தேசிய விருது பெற்றதன் மூலம் பெற்றார் பிரியாமணி. சினிமா என்ற பெயரிலே இந்தியிலும், பொம்மலாட்டம் என்ற பெயரிலே தமிழிலும் பாரதி ராஜா இயக்கிய படத்திலே ருக்மணி, காஜல் அகர்வால் என்று 2 மிகச்சிறந்த நடிகைகள் அறிமுகமானார். காஜல் அகர்வாலை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் பம்பாயிலே இருந்த ஒரு நண்பர்.
இந்த சினிமா படத்தினுடைய நட்சத்திர தேர்வுக்காக நாங்கள் பம்பாயிலே முகாமிட்டிருந்த போது காஜல் அகர்வாலுடைய புகைப்படங்கள் அடங்கிய ஆல்பத்தை கொண்டு வந்து எங்களிடம் கொடுத்தார் அவர். அப்போது காஜல் அகர்வால் மிக தீவிரமாக ஹிந்தி படங்கள் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். நானா படேகர் கதாநாயகனாக நடிக்க ஹிந்தி தமிழ் ஆகிய இரு மொழிகளிலே பாரதி ராஜா ஒரு படத்தை இயக்கப் போகிறார் என்ற செய்தி இருந்த உடனே பாரதி ராஜா சந்திப்பதற்காக ஒரு நாள் நாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்தார் காஜல் அகர்வால். அவரை பார்த்த உடனே பாரதி ராஜாவுக்கு பிடித்து போனது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக அந்த படத்திலே அவரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். காஜல் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்பணத்திற்கான காசோலையை கொடுத்தது நான் தான். அந்த காசோலையை கோவாவில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தபோது தான் அவருக்கு முதலாக நான் கொடுத்தேன். கொடுக்கும்போதே அவர்கிட்ட சொன்னேன், தமிழில் இல்லைனாலும் தெலுங்கில் நிச்சயமாக வந்து மிக பிரபலமான கதாநாயகியாக வருவேன் என்று. நான் எந்த நேரத்தை அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியாது. தமிழில் அவர் மிகப்பெரிய கதாநாயகியாக வரலைனாலும் நான் சொன்ன வாக்கு அப்படியே பலித்து தெலுங்கிலே மிகச்சிறந்த இடத்தை பிடித்தார். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளிலே நடித்து கொண்டிருக்கிறார் காஜல் அகர்வால். பொம்மலாட்டம் படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன் ருக்மணி அந்த படத்திலே ஏற்றிருந்த மிகவும் வித்தியாசமான ஒரு வேஷம். திரைப்பட இயக்குனராக நானா படேகர் நடித்த அந்த படத்திலே அவர் படத்தில் நடிக்கின்ற ஒரு நடிகையாக நடித்திருப்பார் ருக்மணி. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அவர் ஏற்றது மிகவும் சிக்கலான வேஷம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பார்ப்பதற்கு தோற்றத்திலே ஒரு கதாநாயகி மாதிரி இருந்தாலும் அவர் உண்மையிலே ஒரு ஆண் என்பதுதான் பொம்மலாட்டம் படத்தினுடைய முக்கியமான ட்விஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துக்காக தான் ஒரு நடிகையை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். அப்போ தான் ருக்மணியுடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது. ருக்மணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்ததெல்லாம் நான் தான். சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு ஸ்டூடியோவிலே தான் ருக்மணிக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படங்கள்லாம் மதியம் எங்களை வந்து சேர்ந்தது. அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு என்னவோ அந்த படத்தினுடைய கதாநாயகி பாத்திரத்து ருக்மணி அவ்வளவு சரியாக பொருந்தி வருவார் என்று தோன்றவில்லை. அந்த அபிப்பிராயத்தை பாரதி ராஜாவிடம் நான் சொன்னேன். அந்த ஃபோட்டோவே பார்த்து கொண்டிருந்த பாரதி ராஜா வேறொரு கோணத்திலே எனக்கு பதிலளித்தார். இந்த படத்தினுடைய கதாநாயகி அப்படின்ற முறையில் தான் இந்த ஃபோட்டோவை பார்க்குறையே தவிர ஒரு முக்கியமான விஷயத்தை நீ நினைவில் வச்சுக்கல. இந்த பெண்ணுடைய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? ஒரு ஆண் பெண் வேடம் மட்டும் நடிக்கின்ற ஒரு பாத்திரம். இந்த பெண் வந்து ஆண் வேஷம் போடும்போதும் அதுக்கு பொருத்தமாக இருக்கணும், பெண் வேஷம் போடும்போதும் கதாநாயகி மாதிரி தோன்றணும். அதுக்கு இந்த பெண் மிகச்சரியாக இருப்பாள் என்று துல்லியமாக கணித்தார் பாரதி ராஜா. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான பாத்திரத்தை நடித்த இந்த ருக்மணி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பொம்மலாட்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் ருக்மணி நடிப்பை பார்க்குற யாராலையும் அவர் ஒரு புதுமும் என்று சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படத்தை நடித்திருந்தார் ருக்மணி. ருக்மணி ஒரு நல்ல நடிகை மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு நாட்டிய கலைஞரும் கூட. பாரதி ராஜாவுடைய அறிமுகமான ராதாவுடைய மகளான கார்த்திகா அன்னக்கொடியும் கொடி வீரனும் என்ற படத்திலே பாரதி ராஜாவுடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றார். நவநாகரிகமான பெண்ணான கார்த்திகா அன்னக்கொடியும் கொடி வீரனும் படத்திற்காக முழுக்க ஒரு கிராமத்து பெண்ணாகவே மாறியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அன்னக்கொடியும் கொடி வீரனும் படத்தை தொடர்ந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாரதி ராஜா இயக்கி தயாரித்திருக்கின்ற படம்தான் ஓம். அன்னக்குடி படத்திலே பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை தவறவிட்ட நட்சத்திரா ஓம் திரைப்படத்திலே பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே மட்டுமல்லாது அவருடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பையும் பெற்றார். கோயம்புத்தூரில் வசிக்கின்ற சேலஞ்சர் துரை என்பவர் பாரதி ராஜாவுடைய மிக நெருங்கிய நண்பர். அவருடைய நண்பரான அண்ணாமலுடைய மகள் தான் நட்சத்திரா. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகும்போதெல்லாம் நட்சத்திராவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாரதி ராஜாவுக்கு கிடைத்தது. அவரை பார்த்த காலத்திலிருந்து ஏதாவது ஒரு படத்தில் நட்சத்திராவை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது பாரதி ராஜாவுடைய முடிவாக இருந்தது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கதாநாயகிகளுக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது. ஆனால் 70கள்லையும் 80கள்லையும் 90கள்லையும் அப்படி ஒரு கதாநாயகி பஞ்சம் தமிழ் சினிமாவில் இல்லாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா தான் என்பதை யாரால் மறுக்க இயலும்?